இது மகிமை நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய ஆண்டின் இந்த 3ஆம் நாளின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்த 2 நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். முதல் நாளிலே நாம் பார்த்தோம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். 2வது நாளிலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த 3வது நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் மத்திய பாகத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த புதிய ஆண்டிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. பாருங்க, முத்திரை மோதிரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நமக்கு புரியாது இல்லையா? அந்த முத்திரை மோதிரம் என்பது நம்ம தனக்குள்ள அதிகாரத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது அல்லது மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கிறது. அதுதான் அந்த முத்திரை மோதிரம் என்பது. மற்றவங்களுக்காக என்ன ஷேர் பண்றது, அந்த தனக்குள்ள அதிகாரத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிறது தான் அந்த முத்திரை மோதிரமாக நம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, இன்றைக்கு கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு முத்திரை மோதிரமாக பெரிய அதிகாரிகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவர்களே அந்த பதவிகள், இவையெல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கொடுப்பதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். மற்றவங்களுக்காக ஷேர் பண்ண அவரிடத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களை நமக்காக அவர் ஷேர் பண்ண ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் எப்பவும் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவருடைய கைகளில் அநேக பரிசு பொருட்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர் அதை ஆவலோடு காத்து கொண்டிருக்கேன். என் மக என்கிட்ட வரமாட்டாளா, நான் அந்த ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்க ஆசையோடு இருக்கிறனே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், தான் என்னுடைய ஆசீர்வாதமான அந்த முத்திரை மோதிரத்தை நான் உன்னை முத்திரை மோதிரமாக நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பார்வோன் தன்னுடைய கையில் உள்ள அந்த முத்திரை மோதிரத்தை யாருக்கு கொடுக்கிறான் பாருங்க, யோசேப்பின் கரங்களிலே கொடுக்கிறான். யோசேப்பின் அப்ப தன்னுடைய அதிகாரத்தை தான் பயன்படுத்தி, இத்தனை ஆண்டுகளாக தான் பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறான்? அந்த யோசேப்புக்கு கொடுக்கிறான் அந்த பார்வோன் மன்னன். பாருங்க, இப்போ கொடுத்துட்டு சொல்றான், உன் உத்தரவு இல்லாம இந்த தேசத்துல யாரும் தன்னுடைய கையாவது காலையாவது கூட என்ன செய்யக்கூடாதான், அசைக்க கூடாதான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம். அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை எவ்வளவு பெரிய ஒரு முத்திரை மோதிரம், ஒரு அதிகாரியாக தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அந்த பார்வோன் அந்த யோசேப்புக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, அதை விட அந்த பார்வனுடைய பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சகல அதிகாரத்தையும் உடையவராகிய தேவன் இந்த அதிகாரத்தை நமக்கு தர ஆசையோடு இருக்கின்றார். பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய என்னை போல காரியங்களையும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களை கூட அவனால செய்ய முடியும், செய்வான் கண்டிப்பா. எப்ப? என்னுடைய வார்த்தைகளை என்னை விசுவாசிக்கிறவன் மாத்திரமே. ஆமாம், இந்த புதிய ஆண்டிலே இன்றைக்கு நீங்கள் இந்த 3வது வார்த்தையாக உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையும் கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக உங்களை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை அப்படித்தான் என்னை பயன்படுத்தி வருகின்றார். பாருங்க, இப்போதும் கூட நான் வேலை செய்கிற இடத்துல கூட என்னுடைய ஹெச்எம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த ஹெச்எம் போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நான் எவ்வளவோ எங்களுடைய சிஓ இடத்துலலாம் நான் பேசினேன், என்னால் வேண்டாம், எனக்கு முடியாது, வேண்டான்னு சொன்னேன். எனக்கு அதுக்கு தகுதி கூட கிடையாது. நான் ஏன்னா ஒரு நாள் கூட அந்த ஹெச்எம் டியூட்டிஸ் எல்லாம் நான் பார்த்ததே தெரியாது. அப்புறம் வெளில நான் சாதாரண அசிஸ்டண்ட்டாகவே நான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி. ஆனால் எங்கள் சிஓ அம்மா என்கிட்டே வந்து பேசினாங்க, கண்டிப்பாக இந்த ஸ்கூலை உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்குறாங்க. நான் எனக்கு ரொம்ப முதல்ல ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கு போகும்போது, ஆண்டவரே என்னை நீ முத்திரை மோதிரமாக என்னை நீ பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நீங்கள் எனக்கு முன்னதாக என்னுடைய ஸ்கூலுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை நான் முதல்ல அனுப்பி விட்டுருவேன் என்னுடைய பள்ளிக்கு. நான் 2வது தான் பின்னாடி, அவர் பின்னாடி தான் நான் போவேன். ஒவ்வொரு நாளும் நான் வார்த்தையை சொல்லி 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 நான் ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிப்பேன்.
ஆண்டவர் என்னையும் கூட முத்திரை மோதிரமாக எடுத்து பயன்படுவது நினைத்து நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரி உன்னையும் கூட ஆண்டவர் இப்படி நீ வேலை பார்க்கிற இடங்களிலே, நீ படிக்கின்ற பள்ளியிலே அல்லது கல்லூரியிலே, எந்த இடமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு முத்திரை மோதிரமாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் அதை விரும்புகின்றார். அவருடைய கரத்திலிருந்து நீர் ஜொலிக்கிற ஒரு சிறந்த ஒரு பொருளாக, உன்னை ஒரு கிரீடமாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகின்றார். நீர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில தினமும் அறிக்கையிட்டு நீ விசுவாசத்தோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்காக நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டை நீ நினைத்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டிலே எனக்கு இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் அட்டைகளெல்லாம் நான் பெற்றிருந்தேனே, அநேக வாக்குத்தத்தங்கள் எனக்கு கிடைத்திருந்ததே, ஆனா எனக்கு எந்த நன்மையுமே என் வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை என்று சொல்லி மனம் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த புதிய ஆண்டு, இந்த 23வது ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்கும் உன்னை அவர் முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவதற்கும் ஆண்டவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நாம் விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை அடைவும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் அப்படி விசுவாசிப்போமா? ஆண்டவரை நான் விசுவாசிக்கும்படியான கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஏன்னா நாம் விசுவாசத்துல எல்லாம் பலவீனர்கள் தான். அப்போ நான் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கணும், ஏசப்பா என்னிடத்தில் உள்ள அவிசுவாசங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, நான் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை பண்ண எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்போம். கர்த்தருடைய இந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிற நாம், அவர் பெரிய அதிகாரி இல்லையா? அவருடைய கரத்திலிருந்து அவருடைய முத்திரை மோதிரமான ஆசீர்வாதங்களை கழற்றி அவர் நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக, நாம் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பாத்திரமாக, அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் அந்த மாறுவதற்கு, நாம் முன்னேறி செல்வதற்காக இந்த புதிய ஆண்டு நமக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய வழிநடத்தலோடு நாம் இந்த ஆண்டை கடந்து போவோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பது மிக மிக உறுதி. நாம் விசுவாசத்தோடு ஆண்டோடைய சமூகத்திலே கேட்போமா? அன்புள்ளே சாமி, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீங்கள் எங்களோடு பேசுனீங்க, உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் உடைய சமூகத்துக்கு நேரே அமர்ந்திருந்து விசுவாசத்தோடு இதை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீங்கள் முத்திரை மோதிரமாக நீர் அவங்களை பயன்படுத்த போகிறதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்கள் பணிபுரிகிற இடங்களிலே, அவர்கள் படிக்கின்ற கல்லூரியிலே, பள்ளியிலே அவர்களை ஒரு முத்திரை மோதிரமாக பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை பற்றி எடுத்து சொல்லுகிற ஒரு கருவியாய் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நீ ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கையிலே நாங்கள் ராஜ முடியா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அலங்காரமான கிரீடமாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உள்ளம் கையிலே எங்களை நீ வரைந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் இருக்கின்ற நாங்கள் ஒருபோதும் தவறி விழுந்து போய்விடாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க சொல்றீங்க, உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி, அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் போல இந்த பிள்ளையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அற்புதராகவும் அதிசயப்படத்தக்க விதத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரின் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டிலே அப்பா நீர் உங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களையே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.